குழந்தை பாலுக்காக கதறி கதறி அழுகுதுன்னா அவங்க அம்மா கண்ணீரை துடைக்க பாலை வேகமா ஆத்தி கொண்டு வந்து குழந்தைக்கு கொடுப்பாங்க. பிறந்த குழந்தையா இருந்தா ஆத்துற வரைக்கும் காத்திருக்கணும் தெரியாது, அழுதுட்டே இருக்கும். வளர்ந்த குழந்தைங்க ஆத்துற வரைக்கும் காத்திருக்கும். பவுலும் சொல்றாரு, வளருங்களேன், உங்களுக்கு பால் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்தாதான் மாமிசம் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. நீங்களும் அழுதுட்டே இருக்கீங்களா? ஏசப்பா உங்க கண்ணீரை துடைக்க காத்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்காக அவர் கிரியை செஞ்சிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் பொறுமையா காத்திருங்க. ஏசாயா 25:8. கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கட்டளை வசனம் 9. இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். அன்புள்ள ஏசப்பா, அநேக நாள் நிந்தையாலும் வெட்கத்தாலும் அவமானத்தாலும் கண்ணீரோடு இருக்கிறோம். ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறோம். எங்கள் நிந்தை மாற்றி உம்மில் களி கூற கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.